Hi friends, welcome to Chennai food. முட்டைகோஸை பயன்படுத்தி நம்ம பல விதமான ரெசிபி செய்வாங்க. ஆனால் அந்த முட்டைகோஸை வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் புதுவிதமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முட்டைகோஸை வச்சு சுவையான சைட் டிஷ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக நான் 200 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா அப்படியே பெசரி விட்டுக்கோங்க. முட்டைகோஸை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. உள்ளே இந்த மாதிரி இட்லி தட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளவு கோஸ் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு தகுந்தப்போல் வச்சுக்கோங்க. நம்ம சால்ட்டும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த முட்டைகோஸை நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வச்சு விட்டுக்கோங்க. இது மாதிரி வேக வைக்கிறதுனால கோஸ் நிறம் மாறாமல் இருக்கும், சத்துக்களும் வெளியேறாமல் இருக்கும். நான் ரெடி பண்ண கோஸ் எல்லாத்தையுமே இட்லி தட்டில் வச்சுட்டேங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. முட்டைகோஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காயை துருவி எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய இந்த கருமையான பகுதி எல்லாத்தையுமே நான் சீவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம துருவி சேர்க்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நான் கிரேட்டரில் தான் துருவ போகிறேன். சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் துருவி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவை நான் துருவி எடுத்துட்டேங்க. நான் எடுத்த 2-3 பத்தையை அப்படியே துருவி எடுத்துருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். முட்டைகோஸை நான் 5 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நல்லாவே வெந்திருக்குது. இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டைகோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்காக கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு உளுந்து பொரிஞ்சதும் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுதான் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் லேசாக வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டைகோஸ் இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம துருவுன தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்துக்கலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த கருப்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு செய்கிறதுனால முட்டைகோஸ் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி செஞ்சோம். தேங்காய் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நிறம் மாறாமல் அதே ஒயிட் கலரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மெத்தடில் ரெடி பண்ணால் முட்டைகோஸ் பொரியல் நிறமும் மாறாது, சுவையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே வெளியேறாமல் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டைகோஸை பயன்படுத்தி புதுமையான முறையில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.